இது சமூக மீடியாவின் இன்றைய உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் ஆலைகள் மீது தொடர் தாக்குதல். இஸ்பஹானை தொடர்ந்து போரிஜனிலும் வெடிப்பு. அமெரிக்க தளங்கள் மீது 24 மணி நேரத்தில் 5 தாக்குதல்கள். ஈராக்கிய ஆயுத குழு அதிரடி பொறுப்பேற்பு. தாக்குதலுத்தி மாற்றிய ஈரான். இஸ்ரேலின் முக்கிய எரிசக்தி நிலையங்கள் இலக்கு. பாஸ்கா பண்டிகை காலத்தில் பதற்றம். ஈரான் 20 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிட்டது, மீண்டெழுவது கடினம் என்று ட்ரம்ப் கணிப்பு. போரை முடிக்க ஈரான் நிபந்தனை. பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடக்கவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் விளக்கம். ஈரான் போர் முடிவு நெருங்கிவிட்டது. பென்டகன் அதிரடி அறிவிப்பு. ஆயுத பற்றாக்குறையால் தத்தளிக்கும் அமெரிக்கா. நீண்டகால போரை தொடர்வதில் சிக்கல். பகுப்பாய்வு எச்சரிக்கை. ஈரான் மீதான தாக்குதல் தொடரும். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அதிரடி அறிவிப்பு. ஐரோப்பாவை உலுக்கும் எரிசக்தி நெருக்கடி. எரிவாயு விலை 70% உயர்வு. ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். Fourth Monkey Connect coming soon. ஈரானின் இஸ்பஹான் மாகாணத்தில் உள்ள மொபாரகே எஃகு ஆலையை தொடர்ந்து போரிஜன் பகுதியில் அமைந்துள்ள சொபிதாஸ்ட் எஃகு வளாகம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரான் ஃபார் செய்தி நிறுவனத்தின் தகவல்களின்படி இஸ்பஹான் நகரத்திலிருந்து சுமார் 110 கிலோமீட்டர் தென்மேற்கே அமைந்துள்ள இந்த ஆலை இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடந்தவுடனேயே மீட்புப் பணியாளர்கள் மற்றும் தீயணைப்பு படையினர் அந்த இடத்திற்கு விரைந்துள்ளார்கள். இந்த தாக்குதலால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அல்லது காயமடைந்தவர்கள் குறித்த அதிகாரப்பூர்வ விவரங்கள் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. ஆலையின் உட்கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள சேதத்தின் அளவு குறித்தும் உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் தீவிரமடைந்துள்ள சூழலில் ஈரானின் பொருளாதார மற்றும் இராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த தொழிற்சாலைகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே மொபாரகே எஃகு ஆலை தாக்கப்பட்ட நிலையில் தற்போது 2வது முக்கிய ஆலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஈரான் தரப்பிற்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகின்றது. பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்களுக்கு ஈராக்கிய ஆயுத குழுவான சராயா அவ்லியா அல்தாம் உத்தியோகமாக பொறுப்பேற்றுள்ளது. குறித்த ஆயுத குழு தன்னுடைய டெலிகிராம் சேனலில் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த 24 மணி நேரத்திற்குள் அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து மொத்தம் 5 தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஈராக் மற்றும் அதனை சுற்றியுள்ள பிராந்தியங்களில் அமைந்துள்ள அமெரிக்க படைகளின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் சீரழிக்கப்பட்டதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையே தீவிரமடைந்துள்ள போரில் அமெரிக்க படைகளை வெளியேற வலியுறுத்தி ஈராக்கிய ஆயுத குழுக்கள் இத்தகைய தாக்குதல்களை முடுக்கிவிட்டுள்ளன. இந்த தாக்குதல்களால் அமெரிக்க தரப்பில் ஏற்பட்டுள்ள சேதங்கள் அல்லது உயிரிழப்புகள் குறித்த விவரங்களை பென்டகன் இதுவரையில் உத்தியோகமாக வெளியிடவில்லை. இருப்பினும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்களின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இஸ்ரேல் மீதான ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் எண்ணிக்கையில் குறைந்திருந்தாலும் அவை குறிவைக்கும் இலக்குகளின் மதிப்பு மற்றும் பாதிப்பு திறன் அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். ஈரானிய ஏவுகணைகள் தற்போது இஸ்ரேலின் பொருளாதார மற்றும் உட்கட்டமைப்பு முதுகெலும்புகளை நேரடியாக குறிவைக்கின்றன. சமீபத்திய தாக்குதல்களில் பாதிக்கப்பட்ட முக்கிய இடங்களாக ஹைபாவில் உள்ள பிரதான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், பிரீஷேபாவில் அமைந்துள்ள பாரிய ரசாயன தொழிற்சாலை, கெதோராவில் அமைந்துள்ள இஸ்ரேல் முக்கியமான மின் நிலையங்கள் ஒன்று பாதிக்கப்பட்டுள்ளது. ஏவுகணைகளின் எண்ணிக்கை குறைந்தாலும் அவற்றின் துல்லிய மற்றும் செயல்திறன் அதிகரிப்பது இஸ்ரேலிய பாதுகாப்பு தரப்பிற்கு புதிய சவாலாக உருவெடுத்துள்ளது. மறுபுறம் லெபனானிலிருந்து ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்துகின்ற தாக்குதல்களும் சடுதியாக அதிகரித்துள்ளன. நஹாரியா, அக்ரி மற்றும் ஹைபா ஆகிய பகுதிகளை குறிவைத்து நேற்றிரவும் பெரும் ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களால் பல கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதுடன் சில பகுதிகளில் மின்சார விநியோகம் முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலியர்கள் தங்கள் புனித பாஸ்கா பண்டிகைக்கு தயாராகி வரும் நிலையில் இந்த தொடர் தாக்குதல்கள் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள அவசர நிலை இன்னும் நீக்கப்படவில்லை. மக்கள் தொடர்ந்தும் பதுங்குகுழிகளிலும் பாதுகாப்பான இடங்களிலும் தஞ்சமடைந்த நிலையே காணப்படுகின்றது. பண்டிகை காலத்திலும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளதால் சாதாரண இஸ்ரேலியர்கள் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு படையினர் உச்சக்கட்ட தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தீவிரமான வான்வழி தாக்குதல்களால் ஈரான் முற்றாக சிதைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த நாடு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப 15 முதல் 20 ஆண்டுகள் ஆகும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அனைத்தையும் தகர்ப்பதே எமது நோக்கம் என்று செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஈரானின் தற்போதைய பலவீனம் குறித்தும் தெரிவித்தார். அவர்களிடம் உள்ள அனைத்தையும் தகர்க்கவே நாங்கள் விரும்பினோம், அதன்படியே செய்துள்ளோம்.
நாங்கள் அவர்களை பல தசாப்தங்கள் பின்னுக்கு தள்ளிவிட்டோம். நாம் ஏற்படுத்திய அழிவிலிருந்து அவர்கள் மீண்டு வர இன்னும் 15 முதல் 20 ஆண்டுகளாகும். ஈரானின் இராணுவ கட்டமைப்பு முற்றாக முடக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் பின்வர முக்கியமான காரணிகளை சுட்டிக்காட்டினார். கடற்படை மற்றும் விமானப்படை இல்லை. ஈரானின் வான் மற்றும் கடல்வழி பாதுகாப்பு சக்திகள் அளிக்கப்பட்டுவிட்டன. நாட்டின் இராணுவ மற்றும் சிவிலியன் தொலைத்தொடர்பு கட்டமைப்பு சிதைக்கப்பட்டுள்ளது. ஈரானை வழிநடத்த தகுதியான தலைவர்கள் எஞ்சியிருக்கவில்லை. வான்வழி தாக்குதல்களை தடுக்கும் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் ஏதுமற்ற நிலையில் ஈரான் உள்ளது என்று தெரிவித்தார். ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வருவது குறித்து கேள்விக்கு பதிலளித்த ட்ரம்ப், அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்தால் அது அவர்களுக்கு நல்லது. ஆனால் அவர்கள் வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி அது இப்போது ஒரு பொருட்டல்ல. அந்தளவிற்கு அவர்கள் பலவீனப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் 1 மாதத்தை கடந்து தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்காவுடன் தகவல் பரிமாற்றங்கள் மட்டுமே நடப்பதாகவும் உத்தியோகமான பேச்சுவார்த்தைகள் எதுவும் இன்னும் தொடங்கப்படவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி இதுகுறித்து தெரிவிக்கையில், அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கேப்பிடமிருந்து தமக்கு நேரடியாக செய்திகள் வருவதை உறுதிப்படுத்தினார். வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே நேரடி தொடர்புகள் மற்றும் இடைத்தரகர்கள் மூலமான செய்திகள் பரிமாறப்படுகின்றன. செய்திகள் வருவதால் நாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றோம் என்று அர்த்தமல்ல. அமெரிக்காவின் 15 அம்ச திட்டத்திற்கு ஈரான் இதுவரையில் எந்த பதிலும் அளிக்கவில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். பகுதியளவிலான அல்லது தற்காலிக போர் நிறுத்தத்தை ஈரான் ஏற்காது என்றும் பிராந்தியம் தழுவிய முழுமையான அமைதி குறித்து மட்டுமே விவாதிக்க தயார் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் நாட்டின் தேசிய நலன் பாதுகாக்கப்படும் பட்சத்தில் போரை முடிவுக்கு கொண்டுவர தயாராக இருப்பதாக தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் மீண்டும் நிகழாது என்பதற்கான சர்வதேச உத்தரவாதங்களை தெஹ்ரான் பிரதான கோரிக்கையாக முன்வைத்துள்ளது. சமாதானத்திற்கான சமிச்சைகளை வெளிப்படுத்தினாலும் போர் மற்றும் அமைதி குறித்து இறுதி முடிவை எடுக்கின்ற அதிகாரம் ஈரான் உச்சத்தலைவர் அயத்துல்லா முஜ்தபா ஹமீனிடம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகள் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகளின் தாக்குதலால் ஈரான் நிலைகுலைந்துள்ளதாகவும் விரைவில் அங்கு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். நேற்று உரையாற்றுகையில் பிரதமர் நெதன்யாகு இதனை குறிப்பிட்டார். கடந்த 1 மாத காலமாக அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானின் சர்வாதிகார ஆட்சியை நாம் நசுக்கியுள்ளோம். ஈரானிய இராணுவத்தின் அணு ஆயுத உற்பத்தி திறன் மற்றும் ஏவுகணை தொழிற்சாலைகள் முற்றாக தகர்க்கப்பட்டன. எமது நடவடிக்கை இன்னும் முடியவில்லை. ஈரான் அரசு தற்போது பலவீனமடைந்துள்ளது. விரைவில் அது கவலும் என்று குறிப்பிட்டார். ஈரானிடமிருந்து வருகின்ற பொதுவான அச்சுறுத்தலை எதிர்கொள்ள மத்திய கிழக்கின் முக்கியமான நாடுகளுடன் இஸ்ரேல் புதிய ரகசிய கூட்டணிகளை உருவாக்கி வருவதாக நெதன்யாகு சூசகமாக தெரிவித்தார். இது தொடர்பான முக்கிய ஒப்பந்தங்கள் குறித்த விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் கூறினார். ஏற்கனவே 2020 கையெழுத்தான ஆபிரகாம் உடன்படிக்கை மூலம் ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் போன்ற நாடுகளுடன் உறவு ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது இந்த கூட்டணி மேலும் விரிவடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இஸ்ரேல் போர் விமானங்கள் வரவிருக்கும் வாரங்களுக்கு ஈரான் மீது தொடர்ந்தும் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக இராணுவ தரப்பு தெரிவித்துள்ளது. லெப்டினன்ட் கர்னல் நாடவ் சோஷானி கூறுகையில், தாக்குதலுக்கு தேவையான இலக்குகள், வெடிமருந்துகள் மற்றும் மனிதவளம் போதிய அளவில் இருப்பதாகவும் அரசியல் தலைமையின் உத்தரவுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். ஈரானுடனான போர் 32 நாட்களை கடந்துள்ள நிலையில் மோதல் தற்போது ஒரு தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் தெரிவித்துள்ளார். பென்டகன் தலைவர் பீட் ஹெக்ஸெட் ஊடகவியலாளர் சந்திப்பில் பேசுகையில், வரவிருக்கும் நாட்கள் போரின் போக்கை தீர்மானிக்கும். ஈரானால் இராணுவ ரீதியாக இனி எதையும் செய்ய முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்துள்ளார்கள். கடந்த 1 மாதத்தில் போர் நிலவரத்தை அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் ஈரானுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஈரானுக்கு எதிரான போரில் நேட்டோ உறுப்பு நாடுகளின் ஒத்துழைப்பு திருப்திகரமாக இல்லை என்று அமெரிக்கா பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்பெயின், இத்தாலி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் அமெரிக்க போர் விமானங்கள் தமது வான்பரப்பை பயன்படுத்தவும் தளம் அமைக்கவும் அனுமதி மறுத்துள்ளன. உதவி தேவைப்படும் போது துணை நிற்காத நாடுகள் எதற்கு என்ற துணையில் பேசிய ஹெக்ஸெட், நேட்டோவில் அமெரிக்காவின் பங்கு குறித்து போர் முடிந்தவுடன் ட்ரம்ப் நிர்வாகம் மறுபரிசீலனை செய்யும் என்று சூசகமாக தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் ஏற்கனவே அறிவித்திருந்த 4 முதல் 6 வார காலக்கெடுவில் 30 நாட்கள் முடிவடைந்துவிட்டன. ஈரான் உடன்படிக்கைக்கு வராவிட்டால் அந்த நாட்டின் மின் நிலையங்கள், எண்ணெய் கிணறுகள் மற்றும் ஹாக் தீவு ஆகியவற்றை முற்றாக அளிப்போம் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். எனினும் ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருந்தாலும் போரை முடிக்க ட்ரம்ப் விரும்புவதாக திரைமறைவு தகவல்கள் கூறுகின்றன. ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பும் வேகமாக குறைந்து வருவது அந்த நாட்டின் நீண்டகால இராணுவ திறன் குறித்த பல சந்தேகங்களை தற்போது எழுப்பியுள்ளது. அமெரிக்க என்டர்பிரைஸ் இன்ஸ்டிடியூட்டைச் சேர்ந்த பாதுகாப்பு நிபுணர்களான
ஜான்ஜி ஃபெராரி மற்றும் டில்லன் ஃப்ரோக்கினி வெளியிட்டுள்ள புதிய ஆய்வில் பின்வரும் விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து வருகின்ற வான்வழி தாக்குதல்கள் அமெரிக்காவின் ஏவுகணை மற்றும் வெடிபொருட்களின் இருப்பில் கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக தொடர்கின்ற ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் பயன்படுத்தப்படுகின்ற ஆயுதங்களுக்கு நிகராக புதிய ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்துறை வேகம் குறைந்து வருவதே இதற்கு காரணமாக குறிப்பிடப்படுகின்றது. சீனா அல்லது ரஷ்யா போன்ற வலிமையான எதிரிக்கு எதிராக நீண்ட காலம் உயர் தீவிர போரை தக்கவைக்கும் திறன் தற்போது அமெரிக்காவிடம் இல்லை என்று ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். இலக்குகளை துல்லியமாக தாக்குவது இப்போது பிரச்சினை அல்ல. அந்த தகவல்களை தொடர்ந்தும் பல மாதங்களுக்கு நீடிக்க முடியுமா என்பதுதான் தற்போதைய கேள்வி. மிகவும் மேம்பட்ட மற்றும் விலையுயர்ந்த ஆயுதங்களை சிறிய அளவில் மட்டுமே வைத்திருப்பது போர்க்கால சூழலில் போதுமானதல்ல என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. குறைந்து வரும் ஆயுத கையிருப்புகளை மீண்டும் நிரப்புவதற்கும் ஏற்படக்கூடிய நீண்டகால மோதல்களை சமாளிப்பதற்கும் $450 பில்லியன் மதிப்பிலான அவசர நிதியுதவி தொகுப்பு அமெரிக்க நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒரு மூலோபாய தேவை உள்ளதாக நிபுணர்கள் கருதுகின்றார்கள். ஈரானில் இடம்பெற்று வருகின்ற அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்போர் காரணமாக ஐரோப்பிய நாடுகளில் நீண்டகால எரிசக்தி தடைகள் ஏற்படக்கூடும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் எச்சரித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் எரிசக்தி ஆணையர் டான் ஜார்ஜென்சன் உறுப்பு நாடுகளுக்கு அனுப்பியுள்ள அவசர கடிதத்தில் நீண்டகால எரிசக்தி இடையூறுகளை எதிர்கொள்ள தயாராகுமாறு வலியுறுத்தியுள்ளார். ஐரோப்பா தன்னுடைய எரிசக்தி தேவைகளுக்கு பெருமளவில் இறக்குமதியை சார்ந்துள்ளதால் மத்திய கிழக்கு மோதல்கள் ஐரோப்பிய சந்தையை நேரடியாக பாதித்துள்ளன. கடந்த பிப்ரவரி 28 போர் தொடங்கியதிலிருந்து ஐரோப்பிய எரிவாயு விலைகள் 70% மேல் உயர்ந்துள்ளது. ஹார்மோஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டதால் குறிப்பாக ஜெட் எரிபொருள் மற்றும் டீசல் விநியோகம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் கவலை வெளியிட்டுள்ளது. எரிபொருள் உற்பத்தியை பாதிக்கக்கூடிய அவசரமற்ற பராமரிப்பு பணிகளை ஒத்திவைக்குமாறு உறுப்பு நாடுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய ஐரோப்பாவில் எரிபொருள் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதால் வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பல நாடுகளில் வாகன ஓட்டிகள் தமது எரிபொருள் தொட்டிகளை முழுமையாக நிரப்ப முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் விலைகளை கட்டுப்படுத்த ஜெர்மனி புதிய சட்ட விதிகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. எரிபொருள் நிலையங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் விலையை உயர்த்த அனுமதிக்கப்படும். இந்த விதியை மீறுகின்ற நிறுவனங்களுக்கு €1,00,000 வரையில் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூக மீடியாவின் இன்றைய உலக செய்தி அறிக்கை நிறைவேற்கு வருகின்றது. மீண்டும் மற்றொரு செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.